சில பேர் கை தூக்கும்போதுங்க சார் கரக் கரக்குன்னு சவுண்ட் வருது. இது ஏன் சார் வருது? நம்முடைய தோள்பட்டை மூட்டு வந்து பந்திகண்ண மூட்டுன்னு சொல்றது. ஸோ ஒரு பால் இருக்கும். அதுக்கு மேல அக்ரோமியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலும்பு இருக்கும். ஒரு ரூஃப் மாதிரி, ஒரு கூரை மாரி இருக்கும். ஸோ பல சமயங்கள்ல வந்து அந்த 2க்கு நடுவுல இருக்கிற இடைவெளி ரொம்ப குறைவா இருக்கிறனாலயும், அல்லது சில சமயம் அதுல நடுவுல இருக்கிற ஜவ்வு வந்து கொஞ்சம் வீங்குறதுனாலயும் வந்து அந்த ஸ்பேஸ் வந்து கம்மியாயிரும். ஸோ அப்ப நம்ம கைய மூவ் பண்ணும்போது அந்த 2 எலும்புகளும் ஒண்ணோட ஒண்ணு உரசுறனால ஒரு கர கரன்னு சவுண்ட் வரும். அது வந்து ஆக்சுவலி இம்பேஞ்ச்மென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இம்பேஞ்ச்மென்ட்னால சவுண்ட் வரும். சில சமயம் அந்த 2க்கு நடுவுல இருக்கிற அந்த ரொட்டேட்டர் கஃப் அப்படிங்கிற ஜவ்வு கிழிஞ்சா கூட அது 2 எலும்புக்கு நடுவுல அது சிக்கி மூவ்மெண்ட்டும் போது ஒரு கடக் கடக்குன்னு சவுண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது தேய்மானம் சொல்லும்ல, டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் ஆகுறனாலயும் அந்த மாரி சவுண்ட் வரலாம். ஸோ சவுண்ட் வருது அப்படின்னாவே தட் மீன்ஸ் தேர் இஸ் சம்திங் ராங் இன்சைட் த ஜாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். ஒரு சவுண்ட் வருது, பெயின் இருக்குது, கைய வந்து நம்ம ரொட்டேட் பண்ண முடியல, தூக்க முடியல அப்படின்னா, இம்மீடியட்டா வந்து ஆர்த்தோ டாக்டர் பார்த்து, அத எக்ஸ்ரேவோ, ஸ்கேனோ பண்ணி உள்ள என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது நல்லது.